இப்போ நம்மளோட வெயிட்னம் நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம் இல்லையா, நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த வெயிட்னம் ட்ரிப்புக்காக வந்துட்டு ஹரிய அப்புறமா விஸ்வா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான ஃபேக் டிக்கெட் மாதிரி ரெடி பண்ணி அதை அவங்ககிட்ட கொடுக்கலான்னு ஒரு தீப்ஸ் ஐடியா கொடுத்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஷாப்ஸ் கடைலாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு அந்த டிக்கெட்ஸ்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நம்ம சிஸ்டம் இருந்தால் என்ன ஃபோட்டோஷாப்பில் நம்மளே பண்ணியிருந்துருக்கலாம். அது இல்லாதனால நம்ம அங்கே போயிட்டு டக்குனு, அது இல்லாமல் நமக்கு டக்குனு வேலை முடியணும். பிகாஸ் பாஸ்போர்ட் கேட்டுட்டாங்க. அவங்க பாஸ்போர்ட் கொடுத்தா தான் பார்த்துட்டு விசா அப்ளை பண்ணுறது அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ப்ராசஸ். ஸோ அதனால் இன்றைக்கே பாஸ்போர்ட் கொடுத்தாகணும். ஸோ இன்றைக்கே சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுனால கடைக்கு போய் பண்ணுறோம். ஸோ நம்ம போயிட்டு அந்த ஃபேக் ஃப்ளைட் டிக்கெட்டோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கே தான் வந்து டிசைன் பண்ணதான் வந்தது அந்த கடையில். ஆனால் ஃபோட்டோஷாப் அடாப் இல்லஸ்ட்ரேஷன்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணுறேன். எதனா உடனே ரெடி பண்ணி அனுப்ப முடியுமா, நான் வந்து இங்கே பிரிண்டிங் ஷாப்பில் இருக்கேன்ட்டு. எல்லாருமே அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களா, என்ன பண்ணுன்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு சிவான்னு ஒரு தம்பியை தெரியும், அவன்கிட்ட தான் கேட்டேன், தம்பி பண்ணி தர முடியுமானான்னு. நான் செக் பண்ணுறேன்னா சரி ஓகேடா செக் பண்ணிட்டு சொல்கிறானே. பார்த்தா வீடை வந்து அந்த ஷாப்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸில் தான் இருந்துச்சு. சரி ஆனால் வீட்டுக்கு வாங்கன்னா சரி நானும் வரேன்னு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, செம வெயில். எப்படியாச்சும் இன்னைக்கு எடுத்தவனே, ஏன்னா இன்னைக்கு பாஸ்போர்ட் இன்னைக்கு அவங்க கொடுத்தாதான் அடுத்து விசா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஹரிபரி அர்ஜென்ட்டில் எல்லாமே உடனே பண்ணுது. எப்படியாச்சும் முடிஞ்சிடும். கைஸ் வந்துட்டோம். இவன் தான் சிவா. ஆயிடா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் இருக்கும்ல, 3-4 வருஷம் இருக்கும்ல. லாஸ்ட்டாக 4 வருஷம் முன்னாடி பார்த்தது. அப்பப்போ ஒர்க் ரிலேட்டாக மட்டும் அப்பப்போ ஃபோனில் பேசிப்போம். இவனும் நான் வரேனான்பா, நானும் வரேன்டா, வந்தா சொல்கிறான். கடைசி மீட் பண்ணல. ஒரே இப்போ வந்து எந்த ஒர்க்குக்கு எங்கேயோ வந்து வேற வழி இல்லாம ஆக்சுவலா ஆமா வேற வழி இல்லாம இங்க வந்து என்னென்ன பண்ணி நல்ல வேலை இவன் கிடைச்சா. இப்ப பாருங்க இவன் பண்றதுனால ஒர்க் முடியுது. இல்லைன்னா ஜாலி இன்னைக்கு ஒர்க் அப்படியே இதாகி எல்லாமே என்ன சொல்ல இன்னும் டிலே ஆயிருக்கும். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா இவன் தான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி தரான். இன்ஸ்டாகிராமுக்கு போட்டோஸ் எல்லாமே நீ தானே பண்ற. ஓகே இப்ப நான் சொல்லிட்டேன். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் தான் அவன் அடிக்கடி எனக்குமே வந்து ஒர்க்குக்கு பண்ணி தருவான். டே பே பண்றேன்னா வாங்க மாட்டான், ஏன்னே தெரியல. தெரியும் ஏன் அது அப்படி. எல்லாருக்கும் ஒன்று பண்றோம், இது ஒன்று பண்றோமே நம்ம சைட்ல இருந்து. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பண்ணிட்டு இருக்கான். ஸோ முடிச்சுட்டு போயிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு போனோம். பட் என்ன மேட்டர்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை வழக்கம் போல. அதான் எங்கேயுமே சார்ஜர் இல்லை. ஸோ என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நான் முடிச்சுட்டு போயிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து அங்கே வந்து காட்டுறேன். வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். கைஸ் ஒரு வேலையா பிரிண்ட் எடுத்து வந்தாச்சு. A few moments later. கைஸ் சர்ப்ரைஸா உள்ள கூட்டு வர போறோம். ஓகே வேற தான் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. அது ஓபன் பண்ணு. மூஞ்ச பிடிக்க. Your first international trip. என்னடா ரியாக்ஷன் இது? நான் என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா, தெரியலடா, என்னடா பண்ணோடா? Your first international trip, congratulations! Guys, prank successfully முடிஞ்சிருச்சு. Yes. ஏண்டா வியட்நாம் ஏர்லைன் எதனா ஒன்னு இருக்காடா பைத்தியக்கார? ஒரிஜினல் டிக்கெட் இப்படியா இருக்கும்? இப்படி இருக்காதோ? இந்த டிக்கெட் டூப் தான். நம்ம போறது உண்மை. வியட்நாம் your first international trip. உண்மை, not prank. நாங்க சும்மா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு டூப் டிக்கெட் ரெடி பண்ணோம். கண்டென்ட் உண்மை. எனக்கு தெரியல. எனக்கு இப்ப என்ன ரியாக்ட் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. டேய் நிஜமாவே அது உண்மைடா, பொய்லாம் இல்ல, நிஜமாவே உண்மை. ஃபர்ஸ்ட் international trip ஒரு மெமரியா இருக்கணும்னு நாங்க டூப் டிக்கெட் ரெடி பண்ணோம். காலைல அதுக்கு தான் ராஜா போனோம். நீங்க 2 பேரும் கப்பிள் ட்ரிப் போறேன் அப்படின்னு சொன்னீங்களா? சரி ஓகே, போகும்போது கஷ்டமா இருக்குமே, அதாவது உங்களை 2 பேரும் வழி அனுப்பும் போது கஷ்டமா இருக்குமே அப்படின்ட்டு காலையில தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணா வேற சீரியஸா வேற பண்ணிட்டு இருந்தாரா இதெல்லாம். சரி ஓகே, அண்ணா அண்ணிய பிரிஞ்சு இருக்க போற ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து சோலோ ட்ரிப் போலாம் கோயம்புத்தூருக்கு அப்படிலாம் பிளான் போட்டு இருந்தேன். பாஸ்போர்ட் இருக்குல்ல இருக்கு. ஆமாடா பாஸ்போர்ட் இருக்குல்ல. ஏன் தனித்தனியா பேசிட்டு இருந்தோம்னா அந்த 2 டிக்கெட் 5 டிக்கெட் ஆகிறதுக்காக டீமா போறதுக்காக. சோ இந்த மீதி 2 யாரு நீ கெஸ் பண்ணு. கெஸ் பண்ணிட்டு அப்புறமா 2 பேரா? ஆமா கெஸ் பண்ண. 2மே கெஸ் பண்ணு. ஹரி ப்ரோவா? A few minutes later. நான் கூப்பிட்டது எதிராகல. இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம்.
எக்ஸாக்டா நானும் நீங்க உட்கார்ந்துருக்க மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏதோ அதுல இருக்கு ஏதோ உழுந்த மாதிரி பின்னாடி இருந்ததா? Congratulations, your first international trip. அக்கா பேருக்கா இது duplicate ticket தான். ட்ரிப் ஒரிஜினல் தான். Original தான், இது dupe. I mean, surprise-காக இன்னைக்கே போய் print out எடுத்து சும்மா எடுத்துறோம். ஒரிஜினல் மாதிரி இருக்குல்ல? ஏன்னா பாஸ்போர்ட் காப்பிலாம் வேணும்பா இன்னைக்கு. ரொம்ப மெமரி இல்ல இது. விஸ்வா வியட்நாம் போறோமாக்கா? சூப்பர்க்கா, சூப்பர் மாமா. தாய்லாந்து போயிருந்திருக்கலாம். பக்கத்துல தானே தாய்லாந்து, அப்படியே போயிட்டு வந்துடலாம். How do you feel? இன்டர்நேஷனல் ட்ரிப் செமையா ஃபீல் பண்றேன். Many months later. பேக்கிங் தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. வீடு பாருங்க, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. என்ன டிப்ஸ் இது? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா? ஏய் ஆமாம் டிப்ஸு. ஓ ஃப்ளைட்டில் வந்து அந்த ஏதோ 100 grams மேலே போகக்கூடாதுனால இந்த பாட்டில் ஊற்றி கொண்டு போக போகிறோம். கரெக்டாக செப்பு சாமான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? இதில் இப்படி வச்சு உள்ளே போகாட்டி அமுக்கிறதுக்கா? வாவ், ஷாம்பு, பாடி வாஷ். நிஜமாலுமே எனக்கு ஏதோ சொப்பு சாமான் ஃபீல் ஆகுது, அந்த ஃபீல் தான் வருது. இது ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், இப்படி போட்டு ஒரு லாக். அடுத்தது பாடி லோஷன். நைட்டு டைம் பாருங்க, 1:30 மணி. இன்னும் சாப்பிடல ரெண்டு பேரும். உட்காந்து இப்போ தான் பேக்கிங்கோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இதுக்கப்புறம் ஷூஸு செப்பல்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். காலையில் திரும்பி 7 மணிக்கு எந்திக்கணும். ஐயோ நைஸ் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஓகே, ரெண்டு பேருமே தூங்கலை. இப்போ தான் தூங்கலான்னு ஒரு பிளானை போட்டு தீப்ஸ் வா படுக்கலாம், தூங்கிடலாம், அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 நாள் தூங்கிடலான்னு சொன்னதுனால அவள் போயிட்டு பெட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் தூங்கலாமா நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் காலைல திரும்பி எந்திக்கிறோம் போயிட்டா திரும்பி லேட் ஆயிரும், அதுக்கு முழிச்சே இருந்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ தான் ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன மேட்டர்னா, நம்ம பேக்கிங்கை தாண்டி இந்த 10 நாள் 15 நாள் ஊரில் இல்லாதப்போ இங்கே சில பல வேலைகள்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதே நமக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரிங்க பாருங்கள், லேப்டாப் முன்னாடி தான் உட்காரேன். எனக்கும் தெரியல ரொம்ப நேரமாக நான் லேப்டாப் முன்னாடி ஏன் உட்காந்துருக்கேன்ட்டு. ஆனால் எஸ்க்கு உட்காந்துருக்கேன், எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது என்னன்னு தெரில. ஸோ எஸ் கைஸ், ஆல் செட் அண்ட் ஆல்ரெடி ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஜாலியாக இருக்குது. ஆனால் எப்படி போகுது? கண்டிப்பாக நல்லா தான் போகும். பட் ஸ்டில் இந்த நியூ இயரை வந்து நம்ம வந்து ஜேர்னியோட ஸ்டார்ட் பண்ணுறோம், புது அட்வென்ச்சரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன மேட்டர்னா பாருங்கள், மைக்லாம் போட்டேன். நம்ம வந்து வ்ளாக் பண்ண போகிறோன்றதுனால மைக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குட் பாய் அன்றைக்கி பாருங்கள், ஏதாவது ஷூலாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சு பேக்கிங்லாம் முடிச்சு தீப்ஸோட சூட்கேஸ் அங்கே ரெடியாக இருக்குது. என்னோடய சூட்கேஸ் உள்ளே ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இன்னும் எடுத்து வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த விலாகு அப்படியே இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு விலாக் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். போய் தூங்குங்க. டேக் கேர், குட் நைட். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஆர்பி. டேக் கேர், பை.